Hello everyone, welcome to Morphematics Academy. So நாம இன்னைக்கு இந்த சேனல்ல ஆல்ரெடி இந்த கொரோனா பேட்ச்க்காக ஸ்பெஷலா ஒரு பிளேலிஸ்ட் போயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 8 weeks 8 chapter. So 8 weeks 8 chapter for the 10th standard TN தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் நியூ சிலபஸ், நியூ ரெடியூஸ் சிலபஸ் பர்ஃபெக்ட்டா சொல்ல போனா இந்த ரெடியூஸ் சிலபஸ்க்காக தான் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ 3 weeks சக்ஸஸ்ஃபுல்லா போச்சு. 8 weeksல மீதி 5 weeksல கொஞ்சம் ஆத்தனமா இருக்கு. ஓகே, எனிவே சாரி ஃபார் த டிலே. அண்ட் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல நான் என்ன சொன்னேன், செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் கான்செப்ட் ஆஃப் த டே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் த டே அண்ட் எக்ஸாம் ஆஃப் த டே கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். செகண்ட் வீக்ல என்ன பார்த்தோம், லாஸ்ட் சாப்டர் ப்ராபபிலிட்டிக்கு கான்செப்ட் ஆஃப் த டே போட்டிருந்தேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் த டே, எக்ஸாம் ஆஃப் த டே. தேர்ட் வீக் போன வாரம் என்ன பண்ணியிருந்தேன்னா, செகண்ட் சாப்டரா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்க்கு அதே மாதிரி கான்செப்ட் போட்ட ஒரு நாள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆஃப் த டே. இப்போ ஃபோர்த் வீக் என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் இந்த செகண்ட் சாப்டர் இருக்கக்கூடிய மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷனுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அதில் எப்படி ஃபார்முலாஸ் வருது, அந்த ஃபார்முலா எப்படி படிக்க போறோம், இல்லை என்னென்ன டோட்டலாக இருக்கு எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இது நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஆஃப் த டே, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும், அது இல்லாமல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் முக்கியமான கொஸ்டின் நீங்கள் கொடுத்த டெஸ்ட் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எனக்கு வேணும். நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மறக்காம இந்த இடத்துல மேல ஐ பட்டன் வரும், அதுல போய் செக் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். இல்லைன்னா மாரல்மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக் ஸ்பாட் அப்படிங்கறத கூகுளில் போய் நீங்க மாரல்மேட்டிக்ஸ் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு என்ன பிளாக் ஸ்பாட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். கவலைப்படாதீங்க, எனக்கு இது பண்ண தெரியலன்னா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷன்லயும் சரி என்னோட லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ த்ரூ பண்ணுங்க. அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா இதெல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்துருப்பேன். எனக்கு ஓகே மேம், எனக்கு ஹோல் கான்செப்ட் புரிஞ்சிச்சு, எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் எனக்கு வேணும், ஒவ்வொரு எக்ஸசைஸ் வேணும், ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மாரல்மேட்டிக்ஸ் அகாடமி பிளாக் ஸ்பாட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்கும் எல்லா சாப்டருக்கும் ஒவ்வொரு கொஷனுக்கும் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் நான் வந்து பிடிஎஃப் கொடுக்கவும் ட்ரை பண்றேன். டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா நீங்க வச்சுக்கலாம், கவலைப்பட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மென்சுரேஷன் டாபிக்ல போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தம்ஸ் அப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்க வீடு தேடி வந்து உங்க கால் பண்ண டிங் டிங்னு அடிக்கும். சரியா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம டாபிக்குள்ள போலாம். ஓகே, மென்சுரேஷன் அப்படின்னு படிக்கும் போதே நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். ஒரு நர்சரி கிட்டா இருக்கட்டும், நர்சரினா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருப்பீங்க மெயினா? சர்க்கிள், நோ கார்னர், ஸ்கொயர், 4 corners and 4 sides, ரெக்டாங்கிள், 4 corners 4 kinds. இது மட்டும் தான் படிச்சிருப்போம் 5th வரைக்கும் அந்த ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ஏரியா, அதுக்கப்புறம் அதோட வால்யூம், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர், வால்யூமோட பெரிமீட்டர் படிச்சிருப்பீங்க. ஒரு 8th வரும்போது தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கக்கூடியதை பார்த்துக்கலாம். அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மென்சுரேஷன்ல மொத்தம் 5 எக்ஸசைஸ் இருக்கு. அதுல ஒரு எக்ஸசைஸ் வந்து தூக்கிடே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஸோ மொத்தம் 4 எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன பார்ப்பீங்கன்னா, கொடுக்குற நான் சொல்லுவேன் பர்டிகுலர் ஷேப்ஸ், அந்த ஷேப்ஸ்க்கான ஏரியா, சரியா? அந்த ஏரியாவே ஸ்ப்ளிட் ஆகும், எல்லாமே நான் சொல்றேன். செகண்ட் எக்ஸசைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, வால்யூம், கன அளவு, கொள்ளளவு, ஸோ கெப்பாசிட்டி பார்க்க போறோம். தேர்ட் எக்ஸசைஸ்ல 2-3 ஷேப்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டி வச்சு ஏரியா அந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு டிலீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி உங்களோட கொரோனா பேட்ச்ல அது என்னன்னா, ஒரு ஷேப்பை மெல்ட் பண்ணி இன்னொரு ஷேப்பா மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 லிட்டர் வாட்டரை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற்றி ஐஸ் ட்ரேல ஊற்றி கியூபா மாத்துறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அந்த மெல்ட் பண்ணி போற போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா MCQ, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அப்புறம் யூனிட் எக்ஸசைஸ், இவ்வளவுதான் போர்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி ஃபார்முலா நான் மெமரி பண்ணுவேன், எப்படி வந்துட்டு எனக்கு வந்து ஃபார்முலாஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இதுலயும் பை வருது, அதுலயும் பை வருது, ஹெச் வருது, ஆறு வருது, இ வருது, ஹூ வருது, ஐக்கியூ அப்படிலாம் வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலி ரொம்ப 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 ஈஸியான டாபிக். இந்த கொஸ்டின், இந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா மினிமம் இல்ல 2 5 மார்க் கேட்பாங்க, மினிமம் 2 2 மார்க் கேட்பாங்க. அண்ட் 1 மார்க்கும் மினிமம் 2 அல்லது 3 இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து ரியலி வெரி 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 இம்பார்ட்டன்டான சாப்டர். சரியா? இப்போ நம்ம டிலே பண்ணாம போலாம். ஸோ அந்த பேசிக்கானது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட சர்க்கிள். சரியா? சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஃபைன். இது மூணுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சலாம். இதுதான் பேசிக்ஸா இருக்கக்கூடிய ஷேப்ஸ், ரைட்? ஸோ சர்க்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா என்ன, அடுத்தது பெரிமீட்டர் என்ன. முதல்ல இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன. ஏரியாங்கிறது இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரப்பு. பெரிமீட்டர்னா இதோட சுற்றளவு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிளுக்கு இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்க டெஸ்ட் சீரிஸ் கூட போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் அந்த பவுண்டரி டச் பண்ணா 4. ஸோ அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறதுலாம் ஒரு பரப்பு, ஏரியா. ஃபைன். இப்போ இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் தான் ஆர், ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்கொயருங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சைடு, இந்த எல்லா சைடும் ஈக்குவல். ஸோ இதை வந்து சைடு ஏ அப்படின்னு சொல்லுவோம். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து லென்த், இது வந்து பிரெத். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் லென்த் அண்ட் இது வந்து பிரெத், நீளம் அகலம், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதோட ஏரியா, சர்க்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். அதோட பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பை ஆர். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன கொஷின் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம் 6th 7th 8thலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இதுக்கு ப்ரைவேட்டா வீடியோ போடுறேன். அடுத்தது ஸ்கொயர். ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ஏரியா அண்ட் இதோட பெரிமீட்டர் பார்த்தா 4a. ஸோ இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு 1a 2a 3a 4a 4a. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர். அடுத்தது ரெக்டாங்கிள். நமக்கு தெரியும் l into b, length into breadth, and இதோட ஃபார்முலா பார்த்தா l into l plus b. இதுதான் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர். ஸோ இந்த 6 ஃபார்முலாவும் நம்ம சின்ன வயசுல இருந்து, தட் மீன்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருப்போம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து அடுத்ததா இருக்கக்கூடிய என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எழுதுறேன் சிலிண்டர். சிலிண்டர் வந்து எதோட ஃபார்ம்னா இந்த ரெக்டாங்கிள் இருந்து உருவாகக்கூடியதான் சிலிண்டர். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த சிலிண்டர்லேயே 2 இருக்கு. ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து ஹாலோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோன். கோன்லேயே 2 இருக்கு. ஒன்று வந்து ரைட் சர்க்குலர் கோன், இன்னொன்று ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். அடுத்தது ஸ்பியர். ஸ்பியர்லேயும் 2, சாலிட் அண்ட் ஹாலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பியருக்கு அடுத்தது வந்து ஹெமிஸ்பியர். இதில் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியருக்கும் உங்களுக்கு சாலிட் ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ இந்த 4 தான். ஸோ ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 1 2 3 4 மொத்தம் பேசிக்கா 4 ஷேப்ஸ் பற்றி படிப்போம். அதில் 2 டைப் இருக்கும். ஸோ ஒன்னொன்னுக்கும் ஃபார்முலாஸ், நீங்க ஒரு ஃபார்முலாஸ் படிச்சா போதும், மீதி எல்லாம் ரொம்ப 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 ஈஸி, வெரி 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 சிம்பிள், ரைட்? ஸோ இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஏரியாவில் 2ஆ டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஏரியாங்கிறது 2 விதமாக வரும். ஒன்று வந்து சிஎஸ்ஏ இல்லைன்னா வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து எல்எஸ்ஏ, இன்னொன்று வந்து டிஎஸ்ஏ. ஸோ இந்த சிஎஸ்சி அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்பு இல்லைன்னா புறப்பரப்பு. இது வந்து மொத்த பரப்பு. ஸோ இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஏரியா அப்படின்னாவே சதுர அலகுகள், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்க எது சொன்னாலுமே ஸ்கொயர் யூனிட், சதுர அலகுகள் அப்படின்னு போட்டு அதில் ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷேப் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு ஷேப் இருக்குன்னா இந்த ஷேப்ல இந்த இடத்துல வளைஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வலைப்பரப்பு. ஓகேவா? ஸோ டாப்பையும் பாட்டமையும் இணைச்சோம்னா அது வந்து மொத்த பரப்பு. ஸோ இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைஞ்சிட்டு இருக்கிறதுனால இதை கியூபாய்டு அதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும், லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வளைஞ்சிருக்கக்கூடியது வந்து வலைப்பரப்பு. ஸோ இது அடுத்தது டாப்பையும் பாட்டமையும் இன்சர்ட் பண்ணும்போது அது மொத்த பரப்பு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஎஸ்ஏ கூட டாப் பிளஸ் பாட்டம் இது ரெண்டையும் என்ன பண்ணிப்பாங்க, ஆட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், மொத்த பரப்பு கிடைச்சிடும். ஸோ எப்பவுமே பரப்பு அப்படின்னா இதுதான். இதை வச்சு தான் நம்ம இனிமேட்டுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரிசையை நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கியூபாய்ட்லேருந்து உங்களுக்கு நான் எல்லாமே கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், எப்படி ஃபார்முலா வந்துச்சு, எப்படி அதை மெமரி பண்றது, எல்லா டிப்ஸும் உங்களுக்காக ஆன் டிவியில் வந்துட்டே இருக்கு. அடுத்தது வால்யூம் அப்படின்னு இருக்கு. இந்த வால்யூம் நம்ம எப்படி சொல்லணும்னா கியூபிக் யூனிட்ஸ், சதுர அலகுகள்.
ஓகேவா? சதுர அலகுகள். அதை மூலியமா மெஷர் பண்ணணும். எப்படி வந்து நீளம் அப்படின்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரிலாம் அளக்குறோமோ அது மாதிரி இந்த ஏரியா அண்ட் வால்யூம் இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட டாபிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ல இருக்கக்கூடிய தட் மீன்ஸ் சிலிண்டருக்கு என்ன, கோனுக்கு என்ன, ஸ்பியர் என்ன, ஹெமிஸ்பியர் என்ன, இந்த 4க்கும் சூப்பரா வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கியூப் சிம்பிளா சாக் பீஸ் டப்பா எல்லாருமே குழந்தைலேருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு டப்பா. ஸோ இந்த கியூபுக்கு ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம். ஸோ கியூப் இதோட சிஎஸ்சி, அடுத்தது பிஎஸ்சி, அடுத்தது வால்யூம், இது 3 நமக்கு வேணும். ஃபைன். ஸோ இப்போ இது கியூப் அப்படின்னா எல்லா பக்கங்களும் ஒண்ணுதான். ஸோ இதுவும் ஏதான், இதுவும் ஏதான், ஹைட்டும் ஏதான். ஸோ இது 4 சைட்ஸ் இருக்கா, 1 2 3 4. ஸோ 4 சைட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து என்ன எடுத்துப்போம், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. நான் சைடுன்னு சொன்னேன் இல்லையா, முன்னாடி காமிச்சது கர்வ் ஆச்சு, இது சைடு. ஸோ இப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆகும்போது 4 சைட்ஸ். ஆல்ரெடி கியூப் வந்து எதோட ராஸ்பரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். 2 ஸ்கொயரை சேர்த்து வச்சு இப்படி ஜாயின் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைச்சது, அது கியூப்னு கிடைக்குது. ஆமாம், அப்போ இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர் அப்படிங்கும்போது நமக்கு 4 சைட்ஸ் இருக்கிறதுனால இது 4a ஸ்கொயர். ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு எடுக்கணும். அடுத்தது டிஎஸ்ஐ ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ டிஎஸ்ஐ நான் என்ன சொல்லியிருக்கேன், டாப்பையும் பாட்டமையும். சிம்பிளா ஒன்றும் இல்லை, இந்த உலகத்துல வானையும் மண்ணையும் சேர்த்து நம்ம அளக்கணும். நம்மள மட்டும் அளந்தோம்னா அது சிஎஸ்ஐ உள்ள இருக்கக்கூடிய பரப்பு. ஸோ இல்லை வானத்தையும் ஆகாயத்தையும் நம்ம நிலத்தையும் சேர்த்து அளக்கும்போது மொத்த பரப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா சிஎஸ்ஏ பிளஸ் டாப் பிளஸ் பாட்டம். இது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4a ஸ்கொயர். இது கூட டாப்ல ஒரு ஸ்கொயர் இருக்கா அண்ட் பாட்டம்ல ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது கூட ஒரு 2a ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6a ஸ்கொயர் தான் இந்த கியூபோட டிஎஸ்சி. அடுத்தது வால்யூம் அப்படிங்கும்போது இது சிம்பிளா உள்ள a கியூப் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது. ஃபைன். இப்போ இதுதான் வந்து கியூபோட டிஎஸ்சி ஆர் எல்எஸ்சி அண்ட் வால்யூம். ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கியூபாய்டு. ஸோ கியூபாய்டு இது வந்து எப்படி ஸ்கொயரோட ரிப்பலண்ட், அதாவது ஸ்கொயர் வந்து அப்பா அப்படின்னா கியூப் வந்து அவங்களோட பையனோ பொண்ணோ எது வேணா வச்சுக்கலாம், படிக்கிற நீங்க தான். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா கியூபாய்டு. ஸோ இது வந்து சிம்பிளா எங்க வீட்டில் இந்த லவ் பேர்ட்ஸ்க்கு தீனி வைக்கிறது. எஸ், இது கரெக்டாக இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ரெக்டாங்கிள். உங்களுக்கு தெரியுதா, வரைஞ்சி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் வந்து கியூபாய்டை ஃபார்ம் ஆகும். தட் இஸ் 2 ரெக்டாங்கிள் ஷேப்பை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கியூபாய்டு. ஸோ இது வந்து லென்த் அண்ட் இது வந்து பிரெத் அண்ட் இது வந்து ஹைட். ஸோ இது வந்து லென்த், இது வந்து பிரெத், இது வந்து எல் தெரியுதா, அண்ட் இது வந்து பிரெத் அண்ட் சாரி பிரெத் இங்கே இருக்கு. ஸோ இது வந்து பிரெத், இந்த நடுவில் இருக்க கோடு ஸ்டாண்டிங் லைன் தான் ஹைட். ஸோ லென்த், பிரெத் அண்ட் த ஹைட். ஓகேவா? ஸோ இதோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 1 2 3 4. ஸோ 4 சைட்ஸ். ரைட். ஸோ இது வந்து எல் அண்ட் இது வந்து ஹெச். ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸாக வச்சுட்டிங்கன்னா இதோட ஏரியான எல் இன்டூ ஹெச். முதல் சைடு எல் இன்டூ ஹெச் பிளஸ் இந்த பக்கம் என்ன இருக்கும், இது வந்து ஹெச் அண்ட் இது வந்து பிரெத். ஸோ ஹெச் இன்டூ பிரெத் பிளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல் இன்டூ ஹெச். ஸோ இங்கே எல் இன்டூ ஹெச் பிளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெத் இன்டூ ஹைட். ஸோ பிரெத் இன்டூ ஹைட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துலையும் ஹெச் காமன் இருக்கனால எல் எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரும், எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் பி. அப்போ 2 டைம்ஸ் எல் இருக்கு, 2 டைம்ஸ் ஹெச் இருக்கு. ரைட். அப்போ 2l பிளஸ் 2b. அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த 2 காமனா இருக்காங்க. அப்போ 2h இன்டூ எல் பிளஸ் பி அப்படின்னா இதோட தட் இஸ் கியூபாய்டோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட். இப்போ இதே மாதிரி தான். இப்போ இது கூடயே நம்ம மேலே எடுப்போமா. ஸோ இப்போ இந்த கீழே எடுத்துக்கோங்க. கீழேங்கிறது இது வந்து என்னது பிரெத் அண்ட் இது வந்து என்னது லென்த். ஓகே. அதே மாதிரி இது பிரெத், இது 2. இது என்ன வரும் அப்படின்னா 2 இன்டூ எல்லாத்தையும் சேர்த்திப்போம் LB plus BH plus LH அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். அண்ட் இதோட கியூப் பார்த்தீங்கன்னா L into B into H. L இங்க பாருங்க, L into B into H. அதுதான் வந்து இதோட வால்யூம்.
ஓகேவா? இது நமக்கு கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கா இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொரோனா டைம்ல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஓன் கொஷின்ஸ்ல இந்த மாதிரி கொஷின்ஸ்ல கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிலிண்டருக்கும் அப்படியே வந்து LHS என்ன, அடுத்த TSS என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். LHS சொல்றேன்னா ஓகே ஃபைன். ஸோ சிலிண்டர்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாலிடா இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹாலோ வாட்டர் இருக்கக்கூடியதுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்தது வால்யூம். ஸோ ஃபைன், இதை கண்டுபிடிக்க போறோம். நான் முன்னாடி சொன்னேன் கியூபுங்கிறது ஸ்கொயர்ல இருந்து வந்துச்சு, கியூபாய்டுங்கிறது ரெக்டாங்கிள் தான் வந்துச்சு. சாரி, கரெக்ட் தான், அதுவும் ரெக்டாங்கிள் வந்துச்சு. சிலிண்டர் எது வந்துச்சுன்னா இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்கிள். இதுவும் ரெக்டாங்கிள் தான் வந்துச்சு. ஸோ ரெக்டாங்கிள் எப்படி வந்துச்சுன்னா ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் பாருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ ரெக்டாங்கிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ என்ன பண்ண போறேன், இது வந்து லென்த் அண்ட் இது வந்து பிரெத். நான் சும்மா இருக்காம என்ன பண்றேன், இது அப்படியே வந்து இந்த மாதிரி சுத்துறேன். ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணும்போது அந்த ரெக்டாங்கிள் இப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சு, ஜஸ்ட் ஒரு சிலிண்டரா மாறிடுச்சு. தெரியுதா? எஸ். ஸோ சிலிண்டரா மாறும்போது இந்த சைடு தான் லென்த் சொன்னேன், இந்த லென்த் என்னவா மாறிடுச்சு, எனக்கு ஒரு சர்க்கிளா மாறிடுச்சு. லென்த் என்னவா மாறிடுச்சு, ஒரு சர்க்கிள். அண்ட் இதை தான் நான் பேஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிச்சேன். ரைட்? இந்த பேஸ் என்னவா மாறிடுச்சு, அந்த சிலிண்டரோட ஹைட்டா மாறிடுச்சு. இது புரிஞ்சாவே ஃபார்முலா சூப்பரா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எஸ். இப்போ வந்து என்னன்னா ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய லென்த் என்னவா மாறுது அண்ட் பிரெத் என்னவா மாறுது. ஸோ இந்த லென்த் வந்து என்னவா மாறிடுச்சு, சர்க்கிளா மாறிடுச்சு. ஸோ இட் பிகம்ஸ் அ சர்க்கிள். அண்ட் இந்த பிரெத் என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தா ஹைட்டா மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஹைட். சரியா? இப்போ இதுல இருந்து நம்ம வந்து CSA எப்படி TSA எப்படின்னு ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த CSAக்கு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய இந்த பரப்பு, கரெக்டா? ஸோ இந்த டாப்பையும் பாட்டமையும் விட்டுட்டு இந்த வளைஞ்சிருக்கக்கூடிய பரப்பு, வலைப்பரப்பு, புறப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய பரப்புல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு ஃபுல் சர்க்கிள் தேவை கிடையாது, ஜஸ்ட் இந்த சர்க்கிளோட பவுண்டரி லைன். எஸ், இந்த சர்க்கிளோட பவுண்டரி லைன் தான் வேணும், இந்த ஃபுல் சர்க்கிள் தேவை கிடையாது. அந்த பவுண்டரி லைன் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், பெரிமீட்டர், சுற்றளவு எடுப்போம். ஸோ ஒரு சர்க்கிளோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேஸ் இந்த என்ன, இந்த பிரெத் வந்து அகலம் என்னவா மாறுதுன்னு சொன்னேன், ஹைட்னு சொன்னோம்னா இன்டூ ஹைட். ஸோ பேசிக்கா ஒரு ரெக்டாங்கிளுக்கு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம L into B போடுவோமா, அதனால என்ன பண்ணிருக்கேன், 2 மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ 2πrh அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சிலிண்டரோட வலைப்பரப்பு, ஒரு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லைன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ நான் TSA எப்படி சொல்லியிருக்கேன், எப்பவுமே CSA கூட டாப் அண்ட் பாட்டம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ CSA நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2πrh. அது கூட டாப் என்ன இருக்கு, சர்க்கிள், பாட்டம் என்ன இருக்கு, அதுவும் சர்க்கிள். பட் இந்த மாதிரி ஹாலோவா பவுண்டரி லைன் மட்டும் எடுக்காம, பெரிமீட்டர் மட்டும் எடுக்காம ஃபுல்லா எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I'll show you this. This is in the shape of cylinder. இது வந்து cylinder shapeல இருக்கு. இல்ல பாருங்க, இது ஃபுல்லா என்ன இருக்கு, சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த சர்க்கிள் போர்ஷனையும் சேர்த்து நம்ம எடுக்க போறோம். இந்த மாதிரி ஹாலோவா எடுக்கக்கூடாது, இந்த இடத்துலயும் அடைச்ச மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ல, ஸோ சிலிண்டர் வந்து இந்த மாதிரி ஷேப்ல. ஃபைன். அப்போ டாப்பும் என்னது, சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா அந்த இடத்துல எடுக்கணும், நாட் த பவுண்டரி லைன். ஏரியா எடுத்தோம் அப்படின்னா பையார் ஸ்கொயர். இது பாட்டம்கான பையார் ஸ்கொயர், இது டாப்கான பையார் ஸ்கொயர். அப்ப என்ன வரும், 2πrh into பிளஸ் இது 1 டைம் 2 டைம், அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் பையார் ஸ்கொயர். இங்கேயும் 2πr காமனா இருக்கு, இங்கேயும் 2πr 2r இருக்கு. ஸோ காமனா இருக்கனால 2πr into இந்த இடத்துல மீதி என்ன இருக்கு, h இருக்கு.
h plus இந்த இடத்துல மீதி ஒரு r இருக்குமா r. ஸோ அப்போ டிஎஸ்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 pi r into h plus r. ஓகே, இப்போ டிஎஸ்சி ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பு அண்ட் இந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்கும், அந்த சர்க்கிள் ஷேப்பில் இந்த ஹைட்டில் பிடிக்கும். ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்புங்கிறது என்னது, பாட்டம். ஸோ அப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா தட் இஸ் 5r ஸ்கொயர் இன்டூ இந்த ஹைட்டுக்கு நம்ம ஏற்றுவோம் இல்லையா, இன்டூ ஹைட். அப்போ 5r ஸ்கொயர் h அப்படிங்கிறது தான் இதோட வால்யூம். ஸோ அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணணும். அண்ட் இது வந்து கியூபிக் யூனிட்ஸ், கன அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். ரைட். ஸோ இதுதான் வந்து சிலிண்டர். இது வந்து சாலிட் சிலிண்டர், உள்ள எந்த ஒரு ஓட்டையும் இருக்காது. இப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பைப்பு, ஏதாவது ஹோல் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பைப்பு தான், அந்த வாட்டர் போகிற பைப் தான் டக்குன்னு தோணுச்சு, நல்லா இருக்கும் ஈஸியாக. இப்போ பாருங்க இது கூட எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே பாருங்கள் ஹாலோவாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வரும், உள்ள ஒரு ரேடியஸ் சின்ன ஆர்னு வரும். ஸோ ஃபைன், அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் திஸ் ஷேப், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள வந்து இது ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதே வந்து சாலிடாக இருக்கும்போது ஃபுல்லாகவே சாலிடாக இருக்கும், இது வந்து எம்டி ஸ்பேஸ். ஸோ இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், சாலிட் சிலிண்டருக்கும் நம்மளோட ஹாலோ சிலிண்டருக்கும். சாலிட் சிலிண்டரில் ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும் தான் இருக்கும் காமனாக. பட் ஹாலோ சிலிண்டரில் இந்த குட்டியாக இருக்குல்ல, உள்ள ஒரு ரேடியஸ் ஸ்மாலாக இருக்கும், வெளியில் வரைக்கும் இருக்கும்போது கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக மாற்றணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2 pi h போட்டுட்டேன். இந்த r இருக்கிறதுல மட்டும் என்ன பண்ணுறேன், 2 rயும் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 pi r plus r into h. இதை தயவு செஞ்சு மெமரி பண்ணாதீங்க. இந்த ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிட்டு ஹாலோ சிலிண்டர் கேட்டாங்கன்னா அந்த r இருக்கிறதுல r plus r அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணாவே போதும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 pi இங்கே ஒரு r இருக்கு, உள்ள ஒரு r இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியே இருக்க ஆறு, இது ஆக்சுவலி என்னது, 2 pi r இந்த சிஎஸ்ஏ ப்ளஸ் டாப் ப்ளஸ் பாட்டம். ஸோ இந்த சிஎஸ்ஏவாக இருக்கிறதுனால வெளியே இருக்க ஆருக்கு நீங்கள் ஆர் ப்ளஸ் ஆர் கொடுக்கணும், உள்ள இருக்க ஆருக்கு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடத்துல சின்னதாக ஞாபகம் வச்சுக்கணும், வெளியே இருக்கக்கூடியது சிஎஸ்ஏ தான், அதனால ஆர் ப்ளஸ் ஆர், உள்ள இருக்கக்கூடியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னால ஆர் மைனஸ் ஆர் கொடுக்கணுங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல எப்படி கொடுக்குறது அப்படின்னா எப்பவுமே வால்யூம் வந்து நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடிய டென்சிட்டி, கொள்ளளவு, கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால ரேடியஸாக மைனஸ் தான் பண்ணணும். இந்த இடத்துலையும் சரி மைனஸ் தான் பண்ணணும். அப்படின்னா இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இதுதான் வந்து சிலிண்டருக்கான ஃபார்முலா. ஸோ அது வந்து சாலிட் சிலிண்டராக இருக்கட்டும் இல்லை ஹாலோ சிலிண்டராக இருக்கட்டும், ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிடலாம். இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் இது நல்லா மெமரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் மெமரி பண்ணாதீங்க, சாலிடுக்கு மட்டும் மெமரி பண்ணுங்க. அதுவும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஷேப் பார்க்க போகிறோம், கோன். ஸோ இந்த கோன்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 விதமாக பிரிக்கணும். ஒன்று வந்து ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு, இன்னொன்று ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஸோ இந்த ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம், அதை அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சர்க்குலர் கோன் மட்டும் பார்க்கலாம். ரைட் சர்க்குலர் கோன் முன்னாடி சொன்னீங்க, சிலிண்டர் அப்படின்னா அதோட பேஸ் வந்து ரெக்டாங்கிள். கோனோட பேஸ் என்ன அப்படின்னா இது ஒரு சர்க்கிள். ஸோ இது சென்டர் பாயிண்ட் இருக்கு, இதுலேருந்து நான் ஒரு பார்ட் தட் இஸ் இதை வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செக்டார், அதை தான் நான் எடுத்து இங்கே போட போகிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ நான் பாருங்க பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த செக்டார் எப்படி நம்ம ரெக்டாங்கில் ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம இதையும் ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ இதையும் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆப்வியஸ்லி யூ கேன் கெட் அ ஷேப் ஆஃப் கோன். அப்போது ஒரு செக்டாரை தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம ஆர்டினரியாக எப்பவுமே சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ் கொடுப்போம்.
பட் இந்த இடத்துல இந்த ரேடியஸ் என்ன எடுத்துக்கிறாங்க, ஸ்லாண்ட் ஹைட்டாக எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் எல். ஸோ இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். இந்த டவுன் பார்ட்ல என்ன இருக்கு, ஆர்க். ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஆர்க். ஸோ இதை வச்சு ஒரு ஃபார்மேஷன்ல ஒரு ஃபார்முலா கொடுக்க போறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, என்ன ஃபார்முலானா ஏரியா ஆஃப் த செக்டார் டிவைட் பை ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு. ஸோ இந்த செக்டரோட ஏரியா அண்ட் த ஹோல் சர்க்கிள் ஆஃப் த ஏரியா, இது ரெண்டோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, arc length of sector divided by circumference of circle. ஜஸ்ட் எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் போர்ஷன் பேஸ் போர்ஷன் நம்ம வந்து இது பண்றோமோ அதே மாதிரி தான். ஸோ இதுல இருந்தா இப்போ நம்ம ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போறோம். இங்கே எழுதுறேன், அப்பதான் ஈஸியா பண்ணுவோம். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார் அப்படிங்கும்போது இந்த பார்ட். ஓகே, இந்த ஃபார்ம் இதை நீங்க மடிக்கும் போது உங்களுக்கு கர்வ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அப்ப நீங்க இந்த ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதை வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ பின் பண்ணிட்டோம்னா இந்த வளைந்து இருக்கக்கூடிய இந்த பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான், பாட்டம் எடுக்கக்கூடாது. இதோட பவுண்டரி லைன் மட்டும் தான் எடுக்கணும். பவுண்டரி லைனும் நமக்கு கேப் வரும். ஸோ சிம்பிளா உங்களுக்கு சொல்ல போனா, உங்களுக்கு ஒரு பர்த்டே கேப் வந்து எல்லாத்துக்குமே ஃபெமிலியரா தெரியும். ஸோ இது கோன், இது வந்து ஃபுல்லா கவர் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுப்போம். இந்த மேல இருக்கக்கூடிய மட்டும் எடுத்தோம்னா அது வந்து கவர்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இந்த இடத்துல இங்க என்ன வரும் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் தி செக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவல் டு ஆர்க் லென்த் அப்படிங்கிறது நம்ம எடுக்க போறோம். ஸோ ஆர்க் லென்த்ங்கிறது எஸ் டிவைடட் பை ஆர்க் லென்த் இஸ் நத்திங் பட் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr போடுவோம். இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஸ்லாண்ட் ஹைட் தான் நம்ம ரெடியூஸா எடுத்திருக்கிறதுனால ஆர்க்கு பதிலா எல் அண்ட் டிவைட் பை ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தா πr ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் எடுத்தனால இந்த இடத்துலயும் எல் ஸ்கொயர். எனக்கு ஆர்க் மட்டும்தான் வேணும். ஸோ எஸ் டிவைட் பை 2πl இன்டூ இந்த πl ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ மல்டிபிளிகேஷன்ல πl ஸ்கொயர். ஸோ எல் எல் கேன்சல், பை கெட் கேன்சல். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் மீதி, எல் டிவைட் பை 2 இன்டூ எல். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த செக்டார். ஸோ இதுலயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க எல்லாம் ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் எழுதும்போது எஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன், டிவைட் பை 2 இன்டூ எல். ஸோ இந்த எஸ் வந்து காமனா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு நம்ம கொடுக்குறோம் 2πr டிவைட் பை 2 இன்டூ எல். ஸோ இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு இந்த செக்டாரோட ஏரியா பார்த்தீங்கன்னா πrl. ஸோ இந்த செக்டாரோட ஏரியாங்கிறது நத்திங் பட் அதை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு கோனா கிடைச்சிது. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், cone equal to πr. This is the curved surface area of the cone. மறக்காம ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுறோம். இப்போ அடுத்தது TSA ஃபைண்ட் பண்ண போறோம். TSA என்பது என்ன பண்ணுவோம், we can add this bottom. இந்த பவுண்டரி லைன் எடுக்காம இதை ஃபுல்லா நம்ம அடைச்சு இதை அப்படியே எடுப்போம். நம்ம தலைமையில அப்படியே வச்சுக்கிற மாதிரி கவர் ஆயிடும். ஸோ இப்போ TSA வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுனா, CSA கூட இதோட பாட்டம் பார்ட்டை ஆட் பண்றோம். ஸோ பாட்டம் பார்ட் ஆட் பண்ணனா CSA ஆல்ரெடி πrl. பாட்டம் பார்ட் என்ன ஷேப்பு, சர்க்கிள், அதோட ஏரியா பார்த்தா πr ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல πr காமனா இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு l இருக்கும், பிளஸ் இங்க ஒரு r இருக்கும். அப்போ TSA ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா πr இன்டூ l பிளஸ் r. இதுதான் வந்து மொத்த பரப்புக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த கோனுக்கு நம்ம எப்படி வந்து எல்லுன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த எல்லை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த கோன்ல வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்படிதான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஆர், இது வந்து ஹைட், இது ஸ்லாண்ட் ஹைட். இந்த ஸ்லாண்ட் ஹைட்டை வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த எல் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் பைத்தாகரஸ் தியரம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிருக்கோம்ல. ஸோ இது வந்து ஏபி அப்படின்னு சொன்னா ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அந்த தியரம் நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் வி கேன் அப்ளை இட் ஹியர். அப்போ என்ன வரும், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்.
அப்போ இந்த இடத்துல இந்த ஹைட் வந்து L, இது ஸ்லாண்ட் ரைட் L, இது வந்து ரேடியஸ். அப்போ L ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ L ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த கோனுக்கான அனைத்து விஷயங்களும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒன்னே ஒன்று தான் வால்யூம். ஸோ இப்போ ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம். என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு கேப் மாதிரி நினச்சிக்காங்க. ஜஸ்ட் ஒரு கோன், ஐஸ்கிரீம் கோன் மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் ஐஸ்கிரீம் போட்டு ஃபுல்லாக நப்புறேன். ஓவர்ஃப்ளோவாக கூம்பு மாதிரி இல்லை, ஜஸ்ட் இது ஃபுல்லாக நான் வந்து ஐஸ்கிரீம் நப்பி ஒரு பேரலில் கொட்டுறேன். ஒரு டைம் கொட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் நிரப்புறேன். இன்னொரு டைம் அதே பேரலில் கொட்டுறேன். இன்னொரு டைம் போடுறேன். அதே மாதிரி இன்னொரு டைம் கொட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 3 டைம் இந்த கோனோட நான் ஐஸ்கிரீம் கொட்டி நான் ஒரு பேரலில், ஸோ ஒரு கோனில் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 கோன் ஐஸ்கிரீமை ஒரு பேரலில் கொட்டினேன் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போது 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஆல்ரெடி நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் படிச்சிருக்கோமா? என்னது? πr ஸ்கொயர் ஹெச். இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹெச்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோனோட வேல்யூ என்ன வரும்? 1/3 πr ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அண்ட் மிக மிக முக்கியமான ஃபார்முலா. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையும் மறக்கக்கூடாது, அதை வந்து பேரலில் போட்டு சேர்த்து வைக்கிறதையும் மறக்கக்கூடாது. சரியா? ஸோ இதோட உங்களுக்கு ரைட் சர்க்குலர் கோனுங்கிற பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனுக்கு வரலாம். சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம். என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு கேப் மாதிரி நினச்சிக்காங்க. ஜஸ்ட் ஒரு கோன், ஐஸ்கிரீம் கோன் மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் ஐஸ்கிரீம் போட்டு ஃபுல்லாக நப்புறேன். ஓவர்ஃப்ளோவாக கூம்பு மாதிரி இல்லை, ஜஸ்ட் இது ஃபுல்லாக நான் வந்து ஐஸ்கிரீம் நப்பி ஒரு பேரலில் கொட்டுறேன். ஒரு டைம் கொட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக ஐஸ்கிரீம்ஸ் நிரப்புறேன். இன்னொரு டைம் அதே பேரலில் கொட்டுறேன். இன்னொரு டைம் போடுறேன். அதே மாதிரி இன்னொரு டைம் கொட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 3 டைம் இந்த கோனோட நான் ஐஸ்கிரீம் கொட்டி நான் ஒரு பேரலில், ஸோ ஒரு கோனில் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 கோன் ஐஸ்கிரீமை ஒரு பேரலில் கொட்டினேன் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போது 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஆல்ரெடி நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர் படிச்சிருக்கோமா? என்னது? πr ஸ்கொயர் ஹெச். இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹெச்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கோனோட வேல்யூ என்ன வரும்? 1/3 πr ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அண்ட் மிக மிக முக்கியமான ஃபார்முலா. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையும் மறக்கக்கூடாது, அதை வந்து பேரலில் போட்டு சேர்த்து வைக்கிறதையும் மறக்கக்கூடாது. சரியா? ஸோ இதோட உங்களுக்கு ரைட் சர்க்குலர் கோனுங்கிற பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோனை வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன். கீழே சிசர் வச்சு கட் பண்ணிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ இருக்கும் என் கைக்கு மேலே இப்போ ஷேப் இருக்கு இல்லையா? இது மட்டும்தான் வந்து ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோன். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம வீட்டில் பக்கெட் வந்து சொல்ல ஒரு இறந்து மிக சிறந்த ஒரு உதாரணம். அண்ட் இந்த மூடி பாருங்க, இந்த இடத்துல கோன் மாதிரி வர வேண்டியது ஜஸ்ட் கட் ஆகி போயிடுச்சு. சிம்பிளா உங்களுக்கு எக்ஸாம்பிள், இது வந்து ரைட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாலா ரேடியஸ், இந்த இடத்துல பார்த்தா கேபிட்டல் ரேடியஸ், அண்ட் இங்கே இது ஜாயின் பண்ணால் இந்த ஹைட்டு இன்ஸ்லாண்ட் ஹைட். ஒரு கோனோட பாதியும் இருக்கும். அப்படியே இதை வந்து டாட் 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 போட்டு நீங்கள் மேக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கோன் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதோட பரப்பு, ஸோ இந்த வலைப்பரப்புக்கான சூத்திரம் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ சிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலாவை 1/2 இன்டூ டாப்போட ரேடியஸ் அண்ட் பாட்டமோட ரேடியஸ். ஸோ டாப்போட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர். ஸோ மேலே என்ன இது இது என்ன இருக்கு? இது வந்து ஸ்மால் சர்க்கிள், இது வந்து என்னது? பிக் சர்க்கிள். அப்போ ஸ்மால் சர்க்கிளுக்கு ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம், பிக் சர்க்கிளுக்கு கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம். So just 1/2 into sum of top and bottom circle. அப்போ 1/2 into first bottom circle ஓட circumference சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2πr plus top circle ஓட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2π capital R.
So this is equal to 1 by 2 into 2 pi common எடுத்தாச்சு r plus r. So இந்த 2 cancel ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது கூட height அதே மல்டிப்ளை பண்ணணும். So slant height அப்போ into L வரும். அப்போ வந்து pi r L. சிம்பிள் ஒன்றும் கிடையாது. ஒரு கோன்ல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு பை ஆர் எல்னு கிடைக்கும். இந்த இடத்துல பை ஆர் எல்னு கிடைக்கும். இந்த இடத்துல 2 ரேடியஸ் இருக்கனால அந்த 2 ரேடியஸை ஆட் பண்றோம். இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ்லாம் நீங்க அந்த ஞாபகமா இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கோனோட ரைட் சர்க்குலர் கோனோட டிஎஸ்ஏ சாரி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துட்டு இந்த ஆருக்கு பதிலாக ஃப்ரக்ஸ்டம்னா அதில் 2 ஆர் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோன். இப்போ அடுத்து டிஎஸ்ஏ பார்க்க போகிறோம். நான் டிஎஸ்ஏனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிஎஸ்ஏ அது கூட பாட்டம் அண்ட் டாப். ஸோ இப்போ இந்த பவுண்டரி மட்டும் தான் எடுத்திருப்போம். இப்போ நான் ஃபுல் பரப்பே எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபுல் பரப்பே நான் வந்து எடுக்க போகிறேன். அப்போ சிஎஸ்சியோட வேல்யூ நமக்கு பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல்னு தெரியும். பாட்டமோட ரேடியஸ் பாட்டம் வந்து இங்கே கேபிட்டல் ஆரா. ஓகே ஃபைன். டாப் வந்து ஸ்மால் ஆர். இப்போ என்ன பண்ணலாம்? இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 3லையுமே பை காமனாக இருக்கு. இல்லை இதோடய நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார்முலா உங்கள் புக்கில். எஸ், ஏன்னா இதோடய நிறுத்திட்டாங்க. அதனால நம்ம இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளான ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோன் ஃபார்முலா வால்யூம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் சிஎஸ்சிங்கிறது ஒன்றும் கிடையாது. கோனோட ஃபார்முலா பைஆர்எல். அந்த ஆரை மட்டும் தூக்கிட்டு கேட்லார் பிளஸ் ஸ்மாலார் போட்டிங்கன்னா அதுதான் ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அதே ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனோட சிஎஸ்சி எடுத்துட்டு அது கூட பெரிய கேபிட்டலாரோட ஸ்கொயர் ஏரியா அண்ட் ஸ்மால் ஆரோட ஒரு ஏரியா, தட் இஸ் பிக் சர்க்கிள் ஏரியா அண்ட் ஸ்மால் சர்க்கிள் ஏரியா. ஸோ பை ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனோட சிஎஸ்சி அண்ட் டிஎஸ்சி. ரொம்ப சிம்பிளாக ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனில் வால்யூம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா எப்படிங்கிற அந்த மெத்தட் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இதோட வேல்யூ வந்து ஸ்மால் ஆர், இங்கிருந்து இதோட வேல்யூ வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் இதோட ஹைட் வந்து ஹைட். இப்போ என்ன பண்ணுறது, ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனில் இந்த டாப்பை இன்க்ரீஸ் பண்ணி ஏரியாவாக மாற்றுறேன். அப்போது இங்கிருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏ பி சி அப்படின்னு. இப்போ இங்கிருந்து ஏ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் புரிஞ்சுதா? இப்போ இதை வந்து ஏபிசி போட்டாச்சா டிஇன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் 2 ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஏ பி சி. இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏ பி இ. புரிஞ்சுதா? இப்போ இதோட பிசி இந்த ஸ்மால் சர்க்கிள் வரும்போது இதோட ரேடியஸ் ஆர், இது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஹைட் என்னென்ன எடுத்துருக்கேன்னா இது ஃபுல்லாக கேபிட்டல் ஹெச். அப்போ ஏடியோட வேல்யூ பார்த்தா கேபிட்டல் ஹெச். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெச், இதோட ஹைட் பார்த்தா கேபிட்டல் ஹெச். அப்போ என்ன பண்ணுவோம், இது ஹெச் மைனஸ் ஹெச் ஆகும். அப்போ இது வந்து ஹெச் மைனஸ் ஹெச். இந்த 2 ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா சிமிலர். தட் இஸ் ஏபிசி இஸ் சிமிலர் டு ஏடிஇ. சிமிலராக இருந்தால் ஏதாவது 2 பக்கங்கள் வந்து நம்ம ரேஷியோவாக எழுதிக்கலாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏபி பை இந்த பக்கம் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு பிசி பை டி. இந்த ஹைட்டையும் பேஸையும் எடுத்துக்கிறேன். ஸோ பிசி பை டி. ஸோ ஏபிங்கிறது என்னது, ஹெச் மைனஸ் ஹெச் டிவைட் பை ஏடிங்கிறது கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு பிசிங்கிறது ஸ்மால் ஆர் டிவைட் பை இது கேபிட்டல் ஆர். எனக்கு இதில் கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ வேணும், அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஆர் இன்டூ ஹெச் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு ஹெச் இன்டூ ஆர். இப்போ இது உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஹெச் மைனஸ் ஆர் ஹெச் ஈக்குவல் டு ஹெச் ஆர். எனக்கு கேபிட்டல் ஹெச் வேணும்னா நான் கேபிட்டல் ஹெச்லாம் ஒரு பக்கம் வந்துடுறேன். அப்போ ஆர் ஹெச் இந்த பிளஸ் ஹெச் அந்த பக்கம் தான் மைனஸ் ஹெச் ஆர்
equal to இந்த மைனஸ் ஹெச் ஆர் போனால் ப்ளஸ் ஆர்ஹெச். ரைட், இப்போ இது என்ன கேபிட்டல் ஹெச் காமனாக எடுத்தனா ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஹெச். அப்போது இதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆர் மைனஸ் ஆரை நான் டிவைடில் கொண்டு வரேன். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் டிவைட் பை ஆர் மைனஸ் ஆர் அப்படிங்கிற ஹெச்சோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இனிமேட் தான் நம்ம வால்யூமோட வேலைக்கே வரப்போகிறோம். இது ஜஸ்ட் அதோட அடிஷ்னல் வேல்யூ. ஸோ வால்யூம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருந்து இந்த பார்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணா நமக்கு இதோட வால்யூம் கிடைச்சிடும். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தா ஏடிஇ தான் பிக் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இருந்து இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ண போறோம். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் ஒரு கோனோட வால்யூம். ஸோ கோனோட வால்யூம் நமக்கு என்னன்னு தெரியும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இந்த வால்யூமை தான் ரெண்டுக்கும் நான் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பெரிய ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் வந்து கோன் ஃபார்ம்ல அப்ளை பண்றேன். அப்போ 1/3 பை கேபிட்டல் ஆர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆர் ஸ்கொயர் ஹெச் வந்து கேபிட்டல் ஹெச் மைனஸ் இந்த இதை வந்து மைனஸ் பண்ண போறேன். 1/3 பை ஆர் என்னது ஸ்மால் ஆர், ஹைட் பார்த்தா ஹெச் மைனஸ் ஹெச். ஸோ ஹெச் மைனஸ் ஹெச். இது புரிஞ்சாலும் ஃபர்தரா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா π/3 ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் π/3 இந்த ஆர் ஸ்கொயரை உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ண போறேன் எல்லா டேர்மும். ஸோ ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஹெச் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுது பிளஸ் π/3 ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஹெச். இப்போ ஹெச் இருக்கு, இது ஹெச் இருக்கு, நமக்கு ஒரு டைம் வேல்யூ அப்ளை பண்ண மாதிரி போதுமாக்காக நான் காமனாக எடுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு π/3 ஹெச்சை காமனாக எடுத்தோம்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் π/3 ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ நம்ம இடத்துல என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெச்சுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ண போறோம். ஈக்குவல் டு π/3 ஆரோட வேல்யூ ஆர்ஹெச் டிவைட் பை ஆர் மைனஸ் ஆர் இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் π/3 ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, a square minus b square formula. அப்போ a square minus b square தான் நம்ம என்ன பண்ணலாம், a plus b into a minus b. கரெக்டா? அப்ப r square னா r plus r into r minus r. அப்போ 5/3 into rh divided by r minus r இருக்கா? இது எப்படி எல்லாம் r plus r into r minus r. முடிச்சிட்டு இப்போ மீதி இருக்கக்கூடியது 5/3 r square h. இப்போ r minus r கேன்சல். மீதி என்னன்னு பார்த்தா 5/3 into இந்த இடத்துல rh into r plus r, இந்த இடத்துல plus 5/3 into r square h. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 5/3 காமன், இங்கே ஹெச் இருக்கு, இங்கே ஹெச் இருக்கு. ஸோ ஹெச்சை காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும், இந்த ஆர் உள்ள இருக்குன்னா ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஆர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோனோட வால்யூம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ல கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்கலாம். ஈஸியா மெமரி பண்ணுங்க. ஈஸி 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 எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. 1/3 பையாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பையார் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது சிலிண்டரோட வால்யூம். சரியா? இது கூட 1/3 போட்டீங்கன்னா அது கோனோட வால்யூம். சரியா? இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் எடுத்துட்டு நீங்க ஹெச் போட்டுட்டு பிராக்கெட்ல ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர், அப்புறம் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், அடுத்து கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஆர், அடுத்தது ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃப்ரக்ஸ்டம் ஆஃப் கோன். ரொம்ப சிம்பிள். நீங்க இதை வச்சே மற்றதும் கண்டுபிடிச்சிக்கலாம், இதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த தியரமும் உங்களுக்கு வந்து இது டெரிவேஷன்ஸும் கேட்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வந்தே தீரும். இப்போ நம்ம கோன் பார்த்து முடிச்சாச்சு, சக்சஸ்ஃபுல்லா சிலிண்டர் முடிச்சாச்சு, கோன் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பியர். ஸோ ஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்ச நம்ம எமோஜி பாடியை நமக்கு சூப்பர் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். கோலம் ஒரு ஆரஞ்சா இருக்கட்டும், எல்லாமே வச்சுக்கலாம். இது அழகா இருக்குல்ல? எஸ்.
ஸோ இந்த ஸ்பியருக்கு தான் நம்ம வந்து இதுக்கு வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாலாம் கிடையாது. இதுக்கு மொத்தமாக சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் ரெண்டு ஃபார்முலா தான். இது ஹாலோ ஸ்பியர் இருக்கு. இதே வந்து ஸ்பாஞ்ச் பால்னால உள்ள சாலிடா இருக்கனால உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பியர்னு சொன்னேன். இதே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பாலா இருந்தால் உள்ள வந்து என்னவா தான் இருக்கும், ஏர் தான் இருக்கும். கண்டிப்பா உள்ள ஏர் தான் இருக்கும். அது வந்து ஹாலோ ஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பியருக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஹாலோ ஸ்பியர் பார்க்கலாம். ஸோ ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இதோட வால்யூம். இதுல வந்து என்னன்னா ஆர்கிமிடிஸ் வந்து ஒரு பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு டம்ளரோ ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த சிலிண்டர் ஷேப்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஸ்பியரை வந்து உள்ள நுழைச்சீங்கன்னா இது அப்படியே பெர்ஃபெக்டா அந்த சிலிண்டருக்குள்ள போய் ஜம்முன்னு உட்காந்துக்குமா. அப்போ இந்த இதோட ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டைம், இந்த இடத்துல ஒரு டைம். ஸோ இந்த ரேடியஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்டா மாறிடுது. சிம்பிளா இதோட டயாமீட்டர் என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தா ஹைட். இப்போ உங்களுக்கு லைன் தெரியுதா? ஸோ இந்த லைன் பாருங்க, இதுல இருந்து இருக்கு, இது டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னு எடுத்துக்கலாம், இப்படி வரும்போது உங்களுக்கு ஹைட்டா மாறிடுது. எஸ், அவ்வளவுதான். ஸோ நமக்கு சாதாரணமாவே சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ சிலிண்டரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா நமக்கு சிலிண்டரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு? CSA 2πRH தான் சிலிண்டரோட CSA. இது கூட இந்த ஆறுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச்ங்கிறதுக்கு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா 2Rன்னு போகும். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 2 2s are 4πR³ அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பியரோட கம்ப்ளீட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், சக்சஸ்ஃபுல்லா நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சிலிண்டரோட இதை நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி வால்யூமுக்கு கோனோட எடுக்கணும். ஸோ கோன் பார்த்தீங்கன்னா 1/3πr² அப்படின்னு எடுப்போம். இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் கோன். 2 கோனை வந்து நம்ம இது பண்ணும்போது அது வந்து ஃபுல்லா ஒரு ஸ்பியரா நமக்கு உருவாகும். ஏன்னா ஒரு கோனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கிள் தானே, அதனால. ஸோ இப்போ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 2/3π. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்கணும் ஆரை. இந்த ஹெச்சுக்கு பதிலாக 2R அப்படின்னு அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 2s are 4/3πr. 3 டைம் இருக்கனால R³. இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அவ்வளவுதான். இதே வந்து ஸ்பியருக்கு இப்படி, இதே வந்து ஹாலோ ஸ்பியர் அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு அர்த்தம் கிடையாது, 2 ரேடியஸ் வரும், அதுதான் அர்த்தம். ஸோ இது வந்து ஆரா இருந்தா இது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வால்யூம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து CSA TSAன்றது இருக்கு. ஸோ CSA அப்படின்னா ஜஸ்ட் இதுல வந்து 4πr² + r². நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சிலிண்டருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், R2 ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது TSA என்ன சொல்லியிருக்கேன் நான், 2யும் அதே தான். ஸோ 4π கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த இடம் மட்டும்தான் வரும். அப்போ ஒரு ஆர் தான் இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம பெரிய ஆர் மட்டும்தான் எடுத்துக்கணும். 4πr² R³ அப்படின்னு நம்ம எடுத்துக்க போறோம். இதே TSA அப்படிங்கும்போது 2 R³ நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இது ஹோலா இது ஃபுல்லா இருக்கிறதுனால CSAனா இந்த கர்வ்டு வளைஞ்ச பைப்பு இது மட்டும் நம்ம எடுக்க போறோம். அதனால பெரிய ரேடியஸ் மட்டும் எடுக்கிறோம். TSA மொத்தமா எடுக்கிறதுனால இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும், 4/3πr³ தானே. ஸோ இந்த R³ என்ன பண்ணுவோம், வால்யூம்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், 2 மைனஸ் பண்ணுவோம். அப்ப கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³ தான் இதோட வால்யூம். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க சாலிடுக்கு படிச்சீங்கன்னாவே அந்த கேபிட்டல் ஸ்மால் ஆர் எப்பவுமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியால ஆட் பண்ணுவோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால ஆட் பண்ணுவோம், வால்யூம்ல மைனஸ் பண்ணுவோம். 2 ரேடியஸும் அது மட்டும் தெரிஞ்சாவே போதும். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பியரை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஹெமிஸ்பியரா பார்க்கலாம். இந்த ஸ்பியர்ல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம இந்த சிலிண்டருக்குள்ள அரைக்கிறது யார் கண்டுபிடிச்சாருன்னா ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் கூட சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஒரு 2 மார்க்ல டெஃபினேஷன் கேட்டா கண்டிப்பா நீங்க இந்த இடத்த எழுதியே ஆகும். ஃபைன். ஹெமிஸ்பியர்னா பாதி, அந்த சர்க்கிள்ல பாதி. இது ஃபுல் பாலா இருக்கிறது நான் பாதி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இங்க பாப்பாவோட டப்பா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதுல பாதி. தட் மீன்ஸ் இதோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்மாலா இருக்கும்.
இதில் பாதி அப்படிங்கிறதுனால எங்கனால உங்களுக்கு தான் ஸ்மால் ரேடியஸ் தான். ஜஸ்ட் இது ஹாலோ கிடையாது, இதுலேயும் 2 இருக்கு. ஸோ ஹெமிஸ்பியர்னா ஒரு ஸ்பியர்ல பாதி அப்படிங்கும்போது அதோட ஃபார்முலா எல்லாம் நீங்கள் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4πr³ அண்ட் அதோட கியூப் வந்து 4/3 πr². h வராது πr³ ஏன்னா அதுதான் நம்ம மாத்திரும். ஸோ ஸ்பியர் இப்போ ஹெமிஸ்பியர்னா இதோட பாதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஹெமிஸ்பியர்லேயே நமக்கு என்ன இருக்குன்னா 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து சாலிட், இன்னொன்று வந்து ஹாலோ. இப்போ நான் சாலிடுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன், அப்புறம் ஹாலோக்கு. ஸோ நான் சாலிடாக இருக்கட்டும் ஹாலோவாக இருக்கட்டும் அது ரெண்டுமே என்னது 1/2 ஸ்பியர்ல பாதி. ஸோ 1/2 இன்டூ 4πr² அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பியரோட ஃபார்முலா πr² தான். கரெக்ட். ஓகே 4πr². இங்க வந்து 1/2 4πr² இந்த 2 இது கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் 2πr²ங்கிறது ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா. ரைட். இப்போ இதுல இருந்து நம்ம கியூப் வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ வால்யூமுக்கு அதே மாதிரி தான் 1/2 இன்டூ 4/3 πr³. அப்போ இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நமக்கு என்ன வரும் 2/3 இன்டூ πr³ அப்படிங்கிறது தான் ஒரு சாலிட் ஹெமிஸ்பியரோட வால்யூம். ஜஸ்ட் அந்த ஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2ஆல டிவைட் பண்ணணும், ஹாஃப் அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ இதே வந்து ஹாலோவா இருந்தா என்ன, இப்போ என்னது ஹாலோவா இருந்தா என்ன. ஸோ அதே தான் ஜஸ்ட் இங்க 2π ஹாலோ வரும்போது உங்களுக்கு என்ன வரும் இடத்துல இன்னொரு கேபிட்டல் ஆர் வரும், இந்த இடத்துல ஸ்மால் ஆர் வரும். ஜஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் சிஎஸ் ஏன்னா ரெடியாக ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ r² + r². இதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுலேயே வந்து நான் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் சொன்னேன். இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்றேன். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான். ஸ்பியருக்கு மட்டும்தான் சர்ஃபேஸ் ஏரியா, பட் ஹெமிஸ்பியருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கு. ஸோ இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான். இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு ஹாலோனால. ஸோ 2/3 π r நம்ம வால்யூம்னாவே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ r³ - r³ அப்படின்னு எழுதிட்டோம்னா ஸோ இதுக்கு முடிஞ்சது. இப்போ ஸ்பியருக்கு முடிஞ்சது, சாலிட் ஹெமிஸ்பியருக்கு முடிஞ்சது, ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு முடிஞ்சது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் பார்த்துருக்கோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபுல்லாகவே எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பியர் அதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தா உங்களுக்கு 4πr². அதோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 4/3 πr³. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து ஹெமிஸ்பியருக்கு சொன்னேன். அது சாலிடா இருக்கும் பட்சத்துல இதுல பாதி அப்படின்னு. ஸோ சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிஎஸ்ஏ அண்ட் இது சாலிட், இது வந்து ஹாலோ. ஸோ சிஎஸ்ஏக்கு சாலிட்ல பாத்தீங்கன்னா இதுல பாதி, அப்ப 2πr². அண்ட் ஹாலோல பாத்தீங்கன்னா அந்த r² பண்ணணும், அப்போ வந்து 2πr² + r². ஓகே, இது வந்து சிஎஸ்சி. இதுக்கப்புறம் டிஎஸ்சி ஒன்று இருக்கு, அது கேப் விட்டுறேன். இப்போ வாங்க, இப்போ வால்யூம் பார்த்தா அந்த பாதி, அப்போ வந்து 4/3னா 2/3 2/3 πr³ வந்து சாலிடுக்கு. இங்க இருக்க சாலிடு, ஐம் சாரி. ஸோ இதுதான் வந்து வால்யூம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து r³. இப்போ வால்யூம்ல நம்ம மைனஸ் பண்ணுவோம், அப்போ 2/3 πr³ - r³. இப்போ டிஎஸ்ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏ கூட ஆட் பண்ணுங்க. சிஎஸ்ஏ கூட டாப் இருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ சிஎஸ்ஏ என்னது 2πr². இங்கே போடுறேன் 2πr² இந்த டாப்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜனை நம்ம ஆட் பண்றோம். அப்போ πr² மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3πr² தான் இதோட டிஎஸ்ஏ. ரைட். இப்போ அதே மாதிரி ஹாலோக்கு வரலாம். ஹாலோல என்னன்னா இந்த 2πr² அதே தான். ஸோ 2πr r² + r² போட்டுக்கணும், ஏன்னா அதோட சிஎஸ்சி தானே எடுக்கணும். அப்போ r² + r²ஓட என்ன பண்ணும், எதை ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன மாற்றம். இந்த πr²ல இது வந்து ஆனுலஸ் ரீஜனா இருக்கனால இது வந்து இப்படி மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 2πr² + r². இந்த இடத்துல உள்ள மல்டிப்ளைனா πr² - πr². இப்போ இதே நீ உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும் r² + 2π ஸ்மால் r². இப்போ 2π இங்கே ஒரு r² இருக்கு, இங்கே ஒரு r² இருக்கு. அப்போ என்ன வரும் நமக்கு 3π கேபிட்டல் r² அப்படின்னு கிடைச்சிச்சு. இங்கே 2πr², இங்கே ஒரு πr² ஸ்மால் இருக்கு, அதனால என்ன +πr².
இதில் நீங்கள் காமனாக இப்போ எடுத்துக்கலாம். காமனாக இருக்குது பை மட்டும்தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 3r² + small r² அப்படி நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இப்போ நம்ம எல்லா டாபிக்ஸுமே முடிச்சாச்சு. இப்போ அடுத்த எக்ஸசைஸில் என்ன கேட்பாங்கன்னா 2 ஷேப்ஸ் டுகெதராக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கோன், ஒரு வீட்டுக்கு நான் கண்டுபிடிக்கணும்னா அந்த கோன் கீழே பார்த்தா சிலிண்டர். ஸோ இது வந்து கோன், இது வந்து சிலிண்டர். ஸோ இது ரெண்டோட ஏரியா எனக்கு மொத்தமாக வேணும்னா ரெண்டோட ஏரியாவை ஆட் பண்ணுறது, அதுதான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்க போகுது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அந்த ப்ராப்ளம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருக்கிறத எல்லாமே சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நமக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாரெல்லாம் 10th படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. So until then, bye from Arul Medics Academy. We learn maths by doing maths. Thank you.